Taste the Daily. ஆரணியில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அறவழியில் போராட்டம் நடத்திய அதிமுகவினரை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன், விவரங்கள். வணக்கம் உமேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுகவினர் நடத்திய அறவழி போராட்டத்திற்கு விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் அதிமுகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் அவரது சக நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது திமுகவினர் உடைய உடன்பிறப்பு அவரை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வழக்கு பதியப்பட்டு அதில் திமுகவினரின் உடன்பிறப்பு ஞானசேகரன் என்பவரை திமுகவினர் பல்வேறு அதிமுகவின் அழுத்தத்தின் காரணமாக அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுகவின் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிணைந்து விடியா திமுக அரசின் திறனற்ற ஸ்டாலின் அரசை பதவி விலக கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் உள்பட மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பேரணியாக சென்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையான காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இச்செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மோகன்.